ஆளுநர் யாரோட கைப்பிடியில் இருக்கிறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி பெரும்பான்மை வேணும்னாரு. பெரும்பான்மை நம்ம எங்கே நிரூபிக்கணும்? சட்டசபையில் நிரூபிக்கணும். அதே பாஜகவோட அழுத்தம். பாஜக என்ன கேம் விளையாடுச்சுன்னா, அண்ணன் 108 இருந்தாரு. அண்ணன் அப்படியே அதிமுகவோட சேருவார். அப்போ நாம் ஆட்சி அமைச்சுக்கலாம் கணக்கு பண்ணுச்சு. அண்ணன் எந்த காலத்திலையும் விக்கிரவாண்டிலேயே முடிவு எடுத்துட்டாரு. அண்ணன் பாஜகவுடன் எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லை. நாங்கள் கூட்டணி யார் கூட? மக்களோட நேரடி கூட்டணி. ஆளுநர் வேணுமே கேம் விளையாடுறாரு. அண்ணா ஆட்சியில் உட்காரட்டுங்க. அப்புறம் அண்ணன் பெரும் மகிழ்ச்சினா 2 வருஷம் 3 வருஷத்தோட உழைப்புனா எங்களை எல்லாம் தற்குறி கூட்டா அவதூறு வரப்பி கேலி கிண்டல் பண்ணி எத்தனையோ கட்சி எங்களை டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு 2 சீட் வாங்குவீங்களா, 1 சீட் வாங்குவீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் 108 இடத்துல பெரும்பான்மை. திமுக அதிமுகங்கிற பாறாங்கல்ல உடைச்சிருக்கிறாரு. அது பெரிய பிம்பம். இனிமேல் பதவிங்கிற நாட்களுக்கு திமுக அதிமுகவுக்கு பல நூற்றாண்டு ஆகும். அண்ணன் இருக்கிற வரைக்கும் அவங்க பதவி பக்கம் வரவே முடியாது. உள்ளாட்சி தேர்தலுக்கு இதே நிலைமை தான், மக்களவை தேர்தலுக்கு இதே நிலைமை தான். ஐயோ, நம்ம கூட்டணியே வேண்டாம்னா, கூட்டணி வந்தாலே அது வம்பு. இது பெரும்பான்மை நிறுவனத்துக்காக இருக்கிற கூட்டணி இதுவே போதும். காங்கிரஸ் கூட்டணி இப்போவாது காங்கிரஸ் நல்லா யோசிச்சு வந்தாங்களே, பெரிய சந்தோஷம். ஏன்னா முன்னாடியே வந்திருந்தா பெரிய வெற்றி இருந்திருக்கும். ஆனால் எங்களோட பெரும்பான்மை என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அண்ணன் தனிச்சினால தானே மக்கள் செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்குது.